ஒரேடியாக வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. இனிமேல் தான் இருக்குது ஆட்டமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட்டு மழை வரும்னு நினைக்கிறேன். ஈஸ்வரோட அருள் தான் நினச்சி ஏறுவோம், பார்ப்போம். வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து பூண்டி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். வாங்க. நீங்கள் 2 தான் உஷாராக இருங்க, பார்த்துருங்க. மிஸ் பண்ணினா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கிங்க யார் இருந்தாலும். 2 புள்ள பூச்சி திருடாங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பூண்டிக்கு போகிறதுக்கு பஸ்ஸே இருக்குது. ஆனால் 80 ரூபா வாங்குவாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 12 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஆட்டோ அண்ணன் வந்து ஒரு 100 ரூபா தான் வாங்கினார். நல்லபடியாகவும் கொண்டு போனார். நாங்களாம் ஒன்றாவும் சேர்ந்து வெள்ளங்கிரியை பூண்டியை நோக்கி நாங்கள் பயணமும் தொடங்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி குடிக்கிறதுல உலகத்திலே வந்துட்டு 2வது சுவையான குடிநீர் சிறுவாணி தண்ணி கட்டின வந்தாச்சு. ஒரு நிமிஷம் இருக்கும். சிறுவாணி தண்ணீர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் குடிச்சிட்ருக்காரு. இதுதான் சிறுவாணி தண்ணீர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மருந்து மிக்சிங் பாருங்கள். இந்த தண்ணிக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துங்க. உலகத்திலே வந்து 2வது சுவையான தண்ணீரில் சிறுவாணி தண்ணி. உலகத்திலே வந்து 2வது டேஸ்டான தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி மட்டும் தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தண்ணியும் பிடிச்சிட்டு போகிறாங்க. போகிற வழியில் எல்லாமே வந்து இதேமாதிரி டேப் போட்டு வச்சுருக்குறாங்க. கவர்மெண்ட்டு இங்கே போர்டே வச்சுருக்குறாங்க பாருங்கள். தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி மறுபடியே வந்து ஆட்டோவில் ஏறி நாங்கள் பூண்டியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு நேச்சுரல்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. ஒரு இயற்கை ரொம்ப சுழந்த இதுவாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலும் சரி ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வந்தோம்னா எப்படி யானை நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஒரு வழியாக வந்து கடந்து வெள்ளங்கிரி ஆண்டவர் அடிவாரத்துக்கும் வந்துட்டோம். இங்கே இருந்து தான் நம்ம வந்து மேல் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். 5800 அடி கிட்டத்தட்ட வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய பேர் வந்து இங்கே குச்சியும் எடுக்கிறாங்க. 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து வழிபாதையில் நிறைய குச்சிஸ் இருக்குது, அங்கேயும் போய் எடுத்துக்கிறாங்க. இங்கே குச்சி இல்லைன்னா வெள்ளங்கிரி ஏறவே முடியாது, இறங்கவும் முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் மனசு வச்சா மட்டும்தான் இங்கே இந்த இடத்துல நிற்கவும் முடியும், அவரை பார்க்கவும் போகவும் முடியும். முதல் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு அங்கே ஒரு தோப்புக்காரம் போட்டு விநாயகராக எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், அனைவருமே ஒரு பிரார்த்தனை நல்லபடியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவரை வேண்டிட்டு நாங்கள் நடப்பயணம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு வெள்ளங்கிரி ஆண்டவர் கீழே வச்சுருக்கிறாங்க. அங்கேயும் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோங்க. நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா. வந்தாச்சு. எல்லாரும் சாமி போயிட்டு மலை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லாமே நம்ம செக் பண்ணுவாங்க. பாட்டில்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாட்டில் மீதி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 ரூபா டேக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த 20 ரூபா ஸ்டிக்கர் போட்டு அனுப்பும்போது மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட வந்து நம்ம அந்த பாட்டில் 20 ரூபா ஸ்டிக்கரோட காமிச்சோம்னா 20 ரிட்டனும் நம்மளுக்கும் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த செக் போஸ்ட்டை தானதுக்கப்புறம் தான் முதல் படி நம்ம ஏற ஆரம்பிக்க முடியும். முதல் மலை இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப செங்குத்தாவாக இருக்கும். ஈஸ்வர மலை பாரத்தை போட்டுட்டு இந்த மலை ஏற ஆரம்பித்த உடனே விநாயகர் கோவில் ஒன்று வரும். அதுதான் ஃபஸ்ட்டு மலையை வந்து முடியுது. நாங்கள் எல்லாமே குரூப்பாக வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து வேகமாக ஏற ஆரம்பிச்சோம். நாங்கள் ஏறும் போது மணி 6 மணி சாயந்தரமாக பொறுமையாக ஏறுவோம். ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கிற பிரார்த்தனையும் நினச்சிட்டு ஏறலாம். வாங்க. பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே. முதல் மலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஐயா தயவா முடிஞ்சாச்சு. சார் வாங்க யூடியூப் வாங்க.
ஒரு விட முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்சு சக்ஸஸ். அடுத்த மலை கண்டினியூ பண்ணுவோம். வெள்ளை விநாயகரை வணங்கிட்டு 2வது மலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். 2வது மலையிலேருந்து தான் இன்னும் போக 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 நம்ம யாருன்றது வந்து ஈஸ்வரர் நம்மளுக்கே புரிய வச்சிருவாரு. முக்கியமாக இந்த இடத்துல போகும்போது மொத்தம் 3 சொனை இருக்குங்க. 3 சொன்ன தண்ணி இருக்குது. அந்த சொனையில் வந்து நம்ம தண்ணியை வாங்கி நம்ம அந்த சின்ன இதெல்லாம் வச்சுருப்பாங்க, குழால தான் வரும். அந்த தண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மூலிகை தண்ணி உள்ளே போகிறதுனால வந்து இருக்கிற வியாதி எல்லாமே சீக்கிரமாக குணமாயிடுன்னு சொல்லிட்டு மக்கள் ஒன்றும் நம்பப்படுறாங்க. முக்கியமாக அங்கே அந்த தண்ணி மட்டும் தான் இங்கே இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. கடைகள் இருக்கும், வாங்க முடிஞ்சவங்க கடையில் வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்த சொனையில் தான் பிடிச்சி ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு போயிட்டு வர வரைக்குமே. இது ஒரு சொனை இருக்குது. அப்புறம் போகிற இன்னொரு சொனை இருக்குங்க. இந்த வெள்ளங்கிரி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் நினச்சா மட்டும்தான், அதாவது பரமேஸ்வரன் நம்ம நினச்சி நம்ம அழைச்சா மட்டும்தான் இந்த இடத்துல போய் நிற்கவும் முடியும், மேலே ஏறவும் முடியும். 5800 அடி சும்மா இல்லைங்க. மனுஷனோட மனபலமும் மன தைரியமும் முக்கியமாக ஆண்டவ மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. என்னை நீ கூப்பிட்டுட்ட, அதனால் நான் வரேன் அப்படின்னு நினச்சி நம்ம பயணங்களை ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுவும் இல்லாத சில பேர் நல்ல வேண்டுதலும் நினச்சி வராங்க. அத்தனை வேண்டுதலுமே இங்கே நன்மையாக நடக்குது. மற்ற நாள் வந்து இந்த ஒரு 4 மாதம் மட்டும்தான் இந்த வெள்ளங்கிரி மேலே போயிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த மாதம் வந்து கீழே வந்து வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நம்ம மனதார வேண்டனாலே அத்தனைமே நல்லதே. வெள்ளங்கிரியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் தென்கோடி மூலையில் வந்து சிவனே தான் மணப்பெண் என்று ஒரு பெண் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த பெண் வந்து மணந்தால் சிவனை தான், இல்லைன்னா நான் உயிரே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்ல சிவனுக்கு அதுக்கு இது போயிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிவனும் வந்துட்டு நான் அந்த பெண்ணை தேடி போயிருக்காரு. குறிப்பிட்ட நாட்குள்ள தான் வந்து சேரணும், இல்லைன்னா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு அந்த பெண் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அப்படியும் சிவனும் வந்து இவர் ஒரு உயிரை நம்ம காப்பாற்றணுமே வந்து சிவன் வந்து பயணங்கள் தொடங்கியிருக்காரு. ஆனால் வர வழியில் பல சதிகளை வந்து அவரை வந்து மீறவும் முடியல. பல பிரச்சனைகளும் தாண்டி அவரால் போக முடியும் அப்படின்னு நினச்சும் போயிருக்கிறாரு. ஆனால் போக முடியல. அதை நினச்சி சிவன் வந்து நான் சொன்ன டைமுக்கு அவர் வரலையே அப்படின்னு அவங்க அந்த பெண் வந்துட்டு உயிரே விட்டுட்டாங்க. அவங்க தான் வந்து கன்னியாகுமரி. இன்று கூட வந்து அவளுக்கு நின்ற கோலத்தில் தான் இருக்கிறாங்க. இதுவே தென்னிந்தியா தென்கோடியில் கன்னியா கோவிலில் வந்து ஒரு கோவிலே இருக்குங்க. இந்த கோவில் வந்து என்னை மணக்கம் நினச்சாரு, என்னை மணக்க முடியலை, இந்த டைமுக்குள்ளே வரவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டாங்க. இந்த தாங்க முடியாதனால வந்து சிவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, மனக்கவலையோட வந்து தன்னை வந்து கரை ஓடும் இடம் தேவைப்படுது. அந்த கவலைங்களை வந்து நம்ம ரொம்ப ஒரு தனிமையை நம்ம படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த தனிமைக்காக வந்து அவர் தேடப்பட்ட இடம் தான் தென்கைலாமன்ற வெள்ளங்கிரி மலை. இந்த மலை ஏறி உச்சியில் வந்து அமர்ந்த போது அவன் ஆனந்தத்தில் அமரவில்லை, தியானத்தை தான் அமரும் இல்லை. ஒரு விதமான கோபத்திலும் மனசோர்வையில் தாங்க வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாரு. எனக்கு அந்த ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியலையே, சொன்ன வாக்கு என்னால் வந்து மீற முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து சோகத்தில் தான் வந்து அமர்ந்த இடம் தான் வெள்ளங்கிரி. மலைகளாவே பொதுவே மகிமை மிகவும் சித்தர்கள், யோகிகள் மற்றும் அருளார்கள் எல்லாருமே எங்கள் தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெய்வத்தை உணர்த்தும் தலம் வெள்ளங்கிரி தாங்க. தெய்வங்களை உணர்தோடு இல்லாமல் அதையும் உணர்த்தும் விதமான அதிர்வுகளையும் நிற்பதிலும் மலை வெள்ளங்கிரி. மண்ணுலகும் சிற்குலகும் அருள் நீரில் ஈடுபடும் மக்கள் தங்களை உணர்வும் வேண்டிய வழிகாட்டுதலாக வழங்கக்கூடிய அருள் பெருஞ்சோதியாக பேரொழியிலும் பிரம்மாண்டமாய் தென் கைலாயம் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளங்கிரி மலை தான் இந்த மலை. பொதுவாக வந்து வெள்ளங்கிரி வந்து நம்ம யாத்திரை செல்லும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 நாள் வந்து சிவனை நோக்கி வந்து நம்ம கடும் விரதம் இருக்கணும், தவமும் இருக்கணுங்க. இப்போ நம்ம சபரிமலைக்கு போகும்போது 48 நாள் நம்ம எப்படி ரொம்ப கடும் விரதமாக இருந்து அவர் நம்ம பார்க்க போகிறோமோ, அதே மாதிரி தான் இவரை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 42 நாள் 48 நாள் கடும் விரதம் இருந்து வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி என்ன பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்த்து கொடுங்க, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு நினச்சி நம்ம மனதார ஏற போகிறோன்னா நம்மளுக்கு வேண்டுதலும் சரி, சிவனும் சொல்லவும் முடியாது, சிவனும் நம்மளுக்கு காட்சியும் கொடுப்பாரு. நம்ம யாருன்றதும் நம்மளுக்கு உணர்த்துவார். சபரிமலை எப்படி நம்ம வந்து நம்பிக்கை வச்சு ஐயனை நம்பி நம்ம போகிறோமோ, அதே மாதிரி இந்த 48 நாள் விரதம் இருந்து கண்டிப்பாக போங்க.
சிவனோட அருள் எல்லாருக்குமே இருக்கும். மறக்காமல் யார் தயவு செஞ்சு சொல்கிறேன், அங்கே பாட்டில்ஸு கவர்ஸ் எதுவுமே போடாதீங்க. ஓப்பனாக இருக்கிற வரைக்கும் தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சமூக சேவர் எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்கங்கிற வனவிலங்குகள் எல்லாமே அந்த கவர்களும் பாட்டில்களும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஈனா உயிர் தான் விடுங்க. முக்கியமாக காட்டுத்தீ வருவதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாமே யாரும் பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. விலங்குக்கு இதெல்லாம் என்னென்னு அவ்வளோவா தெரிஞ்சாலும் சில இதெல்லாம் முழுங்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்க போகும்போது இதெல்லாம் நம்ம இடம், நம்ம சுத்தமாக